சொன்னதை செய்து முடிப்பேன், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பேன், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு துவங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் மறுமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினால யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நீங்க நல்லா இருப்பீங்க. இணைந்து ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். உபாகமத்தின் புத்தகம் 1 அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனம் விவரமாய் சொல்லி இருக்கிறது. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமது பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே அவர் சொன்னதை செய்து முடிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க அவர் நமது வாழ்க்கையிலே சொன்னதை செய்து முடிப்பார் என்று? அவருக்கு நல்ல ஒரு பேர் இருக்கு, சொன்னதை செய்யும் நல்ல தகப்பன் என்று. இன்னைக்கு ஒருவேளை நம்மளுடைய லைஃப்ல அநேக வாக்குத்தத்தங்கள் சொல்லி இருக்கலாம், அநேக தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டிருக்கலாம். அதெல்லாம் எப்ப நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தோடு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கான வார்த்தை வந்திருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நமக்கு சொல்லியபடியே நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிடாத நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அந்த தகப்பனின் வார்த்தையை நம்பி அவருடைய அற்புதத்திற்காய் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி நம்மை வாழ பண்ணுவதும் அதிக நிச்சயமாய் இருக்கிறது. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து சகாயம் பண்ணுவாராக. ஹேவ் a good day. பிரைஸ் தி லார்ட்.